UFC லைட் வெயிட் டிவிஷன்ல நிறைய மேட்சப்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஃபைட்டர்ஸோட ப்ரிஃபரன்ஸ் பாசிபிள் மேட்சப்ஸை ரேங்கிங் வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபைட்டர்ஸோட மேட்சப் ப்ரிஃபரன்ஸை பார்த்துடலாம். UFC லைட் வெயிட் சாம்பியன் பவுண்ட் ஃபார் பவுண்ட் நம்பர் 1 ஃபைட்டர் இலியா டொபோரியாக்கு பேடி இல்லாட்டி கேஜி ஃபைட் தான் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. ஆர்மானை ஃபைட் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு. ஆர்மான் கிட்ட சாம்பியன்ஷிப் டிஃபென்ஸ் பண்றதுக்கு நான் சாம்பியன்ஷிப்பை வேக்கேட்டே பண்ணிடுவேன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு ஈலியா ஏன் ஆர்மான் இப்படி பேசுறாருன்னு தெரியல. ரேங்கிங்ல ஆர்மான் தான் நம்பர் 1ல இருக்காரு. ஆனா ஆர்மானோட ஆக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா UFC 300 தான் லாஸ்ட் ஃபைட் பண்ணியிருக்காரு. UFC 311ல புல் அவுட் பண்ணிட்டாரு. UFC 370ல பேக்கப் ஃபைட்டரா வந்தாரு. டேனா ஒயிட் கிட்ட ஆர்மான் தான் நெக்ஸ்டான்னு கேட்டதுக்கு அவர் ஆர்மான் தான் நெக்ஸ்ட்னு கன்ஃபார்மும் பண்ணல. நம்பர் 1 ரேங்கிங்ல இருந்தும் டேனா ஒயிட் கன்ஃபார்ம் பண்ணலன்னா அவங்க வேற ஆப்ஷன்ஸும் மைண்ட்ல வச்சிருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஈலியாக்கு வேற ஆப்ஷன்னா மேக்ஸ் ஹாலோவே, ஜஸ்டின் கேஜி, பேடில இருக்காங்க. ஈலியா பேடி ரைவல்ரி இருந்தாலுமே ரேங்கிங்ல பேடி கீழே இருக்காரு. அதனால அந்த ஃபைட் வாய்ப்பு இல்லை. கேஜி நெக்ஸ்ட் சாம்பியன்ஷிப் ஷாட் கிடைக்கலன்னா ரிட்டையர் ஆயிருவேன்னு சொல்றாரு. டேனா ஒயிட் கிட்ட இதை பத்தி சொன்னதுக்கு கேஜிக்கு ரிட்டையர் ஆனோம்னு மைண்ட் செட் வந்தா இப்பயே ரிட்டையர் ஆயிட்டுன்னு சொல்லிட்டாரு. கேஜி சென்டிமெண்டா பேசி சான்ஸ் வாங்கலான்னு பார்த்தா டேனா ஒயிட் சுத்தமா அவரை மதிக்கல. UFC கேஜி ஆர்மான்ல ஒருத்தருக்கு தான் நெக்ஸ்ட் சாம்பியன்ஷிப் ஷாட் தர போறாங்க. ஆர்மான் UFC கூட நல்ல டேர்ம்ஸ்ல இருக்கிற மாதிரி தோணல. இந்த ஒரு ரீசன்னால மட்டும்தான் கேஜிக்கு சாம்பியன்ஷிப் ஷாட் கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. மேக்ஸ் ஹாலோவேக்கு சாம்பியன்ஷிப் ஷாட் தர வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு. ஏன்னா இப்போதான் அவர் ஈலியா டொபோரியா கிட்ட நாக் அவுட் ஆனாரு. ஹாலோவே ஆலிவேராவை ஃபைட் பண்ண இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. ஆலிவேராவும் இந்த ஃபைட்ல இன்ட்ரெஸ்டட் தான். இவங்க ஆல்ரெடி ஃபெதர் வெயிட்ல ஃபைட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீமேட்ச் பண்ண பார்க்குறாங்க. ஆலிவேரா ஈலியா நாக் அவுட் லாஸ் அப்புறம் கம்பேக் கொடுக்க வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தோணுது. ஹாலோவே நினைச்சிருந்தா ஆர்மானையில கால் அவுட் பண்ணி நம்பர் 1 கண்டெண்டர் யாருன்னு பார்க்கலாம். அந்த மாதிரி மேட்சப் கூட கால் அவுட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் ஏன்னா ஆலிவேரா மேட்சப்ல தான் இன்ட்ரெஸ்டடா இருக்காரு. பேடி பிம்லெட் ஈலியா ஃபைட்ல தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. ஆனால் பேடி இன்னும் டாப் லைட் வெயிட்ஸே ஃபேஸ் பண்ணல. இன்னும் 2 வின்ஸ் ஆச்சு எடுத்துட்டு தான் சாம்பியன்ஷிப் ஷாட் தரணும். பேடி ஆர்மானையெல்லாம் ஃபைட் பண்ணவே மாட்டான்னு சொல்றாரு. ரீசன் ஏன்னு கேட்டதுக்கு ஆர்மான் பத்திலாம் எந்த ஃபேன்ஸும் கண்டுக்க மாட்டாங்க, ஆர்மான் மேட்சப்லாம் ஒர்த்தே இல்லைன்னு பேடி சொல்றாரு. டான் ஹூக்கர் மட்டும்தான் ஆர்மான் ஃபைட் பண்ண இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காரு. ஃபைட்டர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் தான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ரேங்கிங் வைஸ் மேட்சப் பண்ணலாம். என்னோட சாய்ஸ்லாம் நான் சொல்கிறேன். எனக்கு ஈலியா டொபோரியா வர்சஸ் ஆர்மான் ஜரிக்கன் தான் சாம்பியன்ஷிப் ஃபைட்டாக நடக்கணும்னு தோணுது. ஏன்னா ஈலியா ஒரு ஹை லெவல் ரெஸ்லர் மேட்சப்பை என்ன கேம் பிளானில் அப்ரோச் பண்ணுறாரு, ஸ்ட்ரகிள் ஆவாரா இல்லை எப்பயும் போல நாக் அவுட் வின் எடுக்கிறாரான்னு பார்க்கணும். ஈலியா வர்சஸ் ஆர்மான் சாம்பியன்ஷிப் ஃபைட் கண்டிப்பாக ஃபேன்ஸுக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு எனக்கு தோணுது. ரேங்கிங் வைஸ் பார்த்தாலும் இந்த மேட்சப் தான் லாஜிக்கலாக புக் பண்ணணும். அடுத்த மேட்சப் மேக்ஸ் ஹாலோவே வர்சஸ் ஜஸ்டின் கேஜி. எதுக்குடா இந்த ரீமேட்ச்னு நிறைய பேருக்கு தோணலாம். ஆனால் யோசிங்க, கேஜி BMF சாம்பியன்ஷிப் வச்சிருந்த டைம்ல அடுத்தவர் லைட் வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைட் பண்றதா இருந்துச்சு. அந்த சான்ஸ் இருந்துமே UFCக்காக UFC 300ல BMF ஃபைட் எடுத்து நாக் அவுட் ஆகி லூஸ் பண்ணிட்டாரு. ஹாலோவே இப்போ கேஜிக்கு அதே மாதிரி சான்ஸ் தரணும். BMF சாம்பியன்ஷிப் டிஃபெண்ட் பண்ணுமா வேண்டாமான்னு அதை UFC முடிவு பண்ணட்டும். ஆனால் இந்த ஃபைட்டில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் நெக்ஸ்ட் நம்பர் 1 கண்டெண்டர்னு மேக்ஸ் ஹாலோவே வர்சஸ் ஜஸ்டின் கேஜி ஃபைட்டை வந்து UFC புக் பண்ண பார்க்கணும். அடுத்த மேட்சப் சார்ல்ஸ் ஆலிவேரா வர்சஸ் டான் ஹூக்கர் நல்ல மேட்சப்பாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆலிவேரா வின் பண்ணால் மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்க இன்னொரு சான்ஸ் கிடைக்கும். இன்கேஸ் ஆலிவேரா தோத்துட்டா டாப் 5 விட்டு ரேங்கிங்ஸில் அவரை ட்ராப் பண்ணிட்டு ஹுக்கரை வந்துட்டு டாப் 5ல கொண்டு போய் அவருக்கு நல்ல புஷ் கொடுக்கலாம். புது மேட்சப்ஸாக இருக்கும் எல்லாமே. ஹுக்கருக்கு டாப் 5ல இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மேட்சப்ஸ் தான். டான் ஹுக்கர் வர்சஸ் ஹாலோவே கூட செம்ம ஸ்ட்ரைக்கிங் பேட்டிலாக இருக்கும். ஆனால் UFC ஹாலோவேவை அடுத்த ஒரு பிக் நேம் ஃபைட்டர் கூட தான் மேட்சப் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. அதுதான் டான் ஹூக்கர் வர்சஸ் ஆலிவேரா மேட்சப்பை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இல்லை UFC வந்துட்டு ஹாலோவே வர்சஸ் ஆலிவேரா மேட்சப் தான் புக் பண்ண பார்த்தாங்கன்னா டான் ஹூக்கரை வந்து ஜஸ்டின் கேஜி கூட புக் பண்ண வேண்டியதான். அதுவும் செம ஸ்ட்ரைக்கிங் பேட்டிலாக இருக்கும். இது ஆல்ரெடி புக் ஆச்சு. ஆனால் அந்த ஃபைட்ல வந்து ஹூக்கர் இன்ஜுரின்னு புல் அவுட் பண்ணி இருந்தாரு. எப்படி பார்த்தீங்கன்னாலும் நிறைய சூப்பரான மேட்சப்ஸ் லைட் வெயிட் டிவிஷன்ல இருக்கு. பேடி பிம்லெட் மட்டும்தான் ரொம்ப ட்ரிக்கியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காரு. மேலதான் இதுக்கு மேல அவரை ரேங்க் பண்ண முடியும். ஆனா டாப் 5ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி சூப்பரான மேட்சப்ஸ் இருக்கு. மேபி பேடியை வந்துட்டு கேம்ராட் இல்லைன்னா டாரியூஸ் கூடயே வந்துட்டு மேட்சப் பண்ணலாம். பேடி பிம்லெட்டை நம்ம இந்த சேனலர் ஃபைட்டு, டோனி ஃபர்கியூசன் ஃபைட்லாம் பார்த்துட்டு ரொம்ப வந்துட்டு நம்மளும் ஓவர் புஷ் கொடுக்கக்கூடாது. ஏன்னா சேனலர், டோனி ஃபர்கியூசன்லாம் கரியரன்ல இருந்தாங்க. அப்போதான் பேடி இவங்களெல்லாம் ஃபைட் பண்ணியிருக்காரு. அதனால பேடிக்கு இன்னுமே டஃபரான மேட்சப்ஸ்லாம் கொடுத்து தான் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் டாப் 5 சாம்பியன்ஷிப் ஃபைட்டுன்னு கொண்டு போனால் நமக்குமே வந்துட்டு பேடி வந்துட்டு UFC ஃபேவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணலாம். உங்களோட லைட் வெயிட் டிவிஷன் மேட்சப்ஸை கமெண்ட் பண்ணுங்க. டாக்ஷா தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.